திமுக என்ற எஞ்சின் இல்லாத கார், திமுக என்ற எஞ்சின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. அவருக்கு வெயிட் பண்ணி பாக்குறாரு, யாராவது வருவாங்களா, காத்துட்டே இருக்காரு கதவை திறந்து வச்சுட்டு, யாரும் போக மாட்டாங்க. அங்க அந்த விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சில அலைகள் அடைக்கத்தான் செய்யும், அலைகள் ஓயாது, ஆனால் அடங்கிவிடும். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. கூட்டணியில எல்லளவும் எந்தவித பாதிப்பும் வராது. ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் 2 தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. மற்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மிகைப்படுத்துறீங்க. என் கருத்தையும் மிகைப்படுத்தி போடலாம். என் கருத்து பயனே கிடையாது. 2 தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முடிவெடுப்பது தான் முடிவு. இதில் வேறு கருத்துக்கே இடமே கிடையாது. வணக்கம். கேள்விக்கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுக அப்படிங்கிற இன்ஜின் இல்லாத காரை பாஜக அப்படிங்கிற லாரி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்த சூழலில் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி அவர் பேசியிருக்காரு. திமுக அப்படிங்கிறது இன்ஜின் இல்லாத கார். அந்த காரை கூட்டணி அப்படிங்கிற லாரி தான் இழுத்துட்டு போகுது. அந்த கூட்டணிக்குள்ளேயே இப்போ புகைச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு. கடந்த சில மாதங்களாகவே காங்கிரஸ் தாவேகா பக்கம் போக போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்த சூழலில் இப்படியான ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதிமுக அணிக்கு யாரும் வராத ஒரு விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. கடல் அப்படின்னு ஒன்று இருந்தால் அலை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும், எங்கள் கூட்டணிக்குள்ள குழப்பமெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சு எதை காட்டுது? உண்மையிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் இருக்கா அப்படிங்கிறத பற்றியில் தான் இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அதே போல் பத்திரிகையாளர் சி.எஸ். கோட்டீஸ்வரன், அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, இவர்களோடு பத்திரிகையாளர் இதயா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாக நந்தினி ஆகியோர் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையை வேகமாக கேட்டுறேன். ஆர்கே சார் நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சலசலப்பை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இந்த டிமாண்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா அதிமுக கூட்டணியில் அந்த கூட்டணியினுடைய தலைவர், அதாவது அதிமுக தான் தலைமை தாங்கு, அந்த கூட்டணியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் டெல்லியில் உட்காந்துருக்காரு. அமித்ஷான்னு பேர் அவருக்கு. அவர் சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் விஜய், இப்போ 3வது ஒரு கூட்டணி அமைந்தால் விஜய் தான் அதுக்கு தலைவர். ஆனால் விஜய் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதே டிமாண்ட் இங்கே வர்றதில் ஒன்றும் தவறலை. ஒன்று. ரெண்டாவது இப்போ காங்கிரஸில் இருக்கின்ற சில நபர்களே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக வெளிச்சமையிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தியிலிருந்து பல நபர்கள் பல விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்திலோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் சில பிரச்சனைகள் இந்த கூட்டணியில் இருந்திருக்கிறது. அதாவது முக்கியமாக ஒரு தருணத்தில், இப்போ நான் முன்னாடி கூட விளக்கியிருந்தேன், முதல்வர் ஊட்டியில் இருக்கின்ற சமயத்தில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் வருது. நம்மளுடைய காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் என்ற ஒரு டிமாண்டை திமுக தலைவர் டிஆர் பாலுவிடம் கூறுகிறார். அதை நீங்கள் தலைவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொன்னார் இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் கூறுகிறார் இந்த மாதிரி சென்னைக்கு வந்துடுவார், அதன் பிறகு பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்குள்ளாலே அங்கே ஊட்டியிலே அறிவிச்சிட்டார். மு க ஸ்டாலின்
கமலஹாசன் வந்து அந்த சீட்டை அறிவிச்சிட்டாரு. ஆனால் அதை பற்றின விளக்கம் இல்லை என்றால் அதை பற்றின ஒரு ரீச் அவுட் காங்கிரஸ் கிட்ட திமுக செய்யவில்லை என்றதுதான் என்னை பொறுத்தவரை வந்து அது அங்கிருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது இங்கே ஒரு கமிட்மெண்ட் செய்திருப்பாங்க, அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக் எடுத்து சொன்னா போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு டிசிஷன் எடுத்தாங்க வச்சுங்களேன், இப்போ வந்து இது மானிமாவுக்கு இந்த சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த டிசிஷனை வந்து கூட்டணிக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் என்று நான் கருதுகிறேன். ராகுல் காந்திக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வேணுகோபாலோ இல்லை என்றால் அதுக்கு அருகில் இருக்கிற நபர்களோ சொன்னால் போதும், அது தாராளமாக வந்து அது போய் சேர்ந்திருக்கும். அது அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால தான் அங்கிருந்து வருகின்ற சில பிரச்சனைகள். அதன் பிறகு வந்து திமுக இருக்கின்ற 2 தலைவர்கள் வந்து செல்வ பெருந்தகரையை சந்திச்சு செப்டம்பர் 1 வீக்கில் சந்திச்சு இது மாதிரி உங்களுக்கு 15 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 15 சீட்டு தான் என்பது அவங்க பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து காங்கிரஸில் ஏற்படுத்துறது. ஆனால் அப்படி இல்லை, அது வந்து நிச்சயமாக ஒரு 20க்கு மேற்பட்ட சீட்டு தான், அதை பேசித்தான் முடிவெடுக்கணும் என்ற அந்த விஷயம் வந்து மறுபடியும் திமுக அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. அப்போது அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காங்கிரஸ் தரப்பில் வந்து நாங்கள் வந்து டிஆர் பாலுவுடன் டீல் பண்ண மாட்டோம் என்று அவர்கள் பேசிவிட்டார்கள். அதன் பிறகு கனிமொழி ஒரு 2 மாதம் டீல் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய சபரீசன் போயிட்டு மறுபடியும் தலைவரை சந்திக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அப்போ இதை சரி செய்யும் விதமாக ஒரு ஆஃப்டர் தாட்டாக இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதை வந்து ஃபர்ஸ்டே செய்திருக்க வேணும். அதாவது இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கிறதாக நமக்கு தெரிகிறதே தவிர நிச்சயமாக அதை தாண்டி ஒரு விஷயம் இல்லை என்று நான் கருதுகிறேன். கோடீஸ்வரன், இதில் உங்களோட பார்வை என்ன? அதாவது வந்து எடப்பாடி சொல்கிறது மாதிரி புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா, இல்லை இந்த பக்கம் செல்வ பெருந்தகை சொல்கிறது மாதிரி கடல் இருந்தால் அலை அடிக்க தான் செய்யும், இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, கூட்டணி வந்து உறுதியாக தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறது? 2 கேள்விகள். ஒன்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற கருத்தையோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்கிற கருத்துக்கு தான் பதில் சொல்கிறாரு. அவர் தாவேக்கால விஜய் இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படின்லாம் அவர் பதில் சொல்கிறதில்ல. அதிமுக என்பது பிரதான எதிர்க்கட்சி, அது திமுகலேருந்து ஒரு கருத்து வருது அப்படின்னா அந்த கருத்துக்கு தான் பதில் சொல்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸில் இருக்கவங்க பேசுகிறதுக்கே இல்லை, ஆனால் கூட்டணின்னு வரும்போது காங்கிரஸ் பற்றின விமர்சனத்தை சொல்கிறாங்க. அங்கே புகைச்சல் இருக்குது ஆரம்பிச்சுன்னு. அப்போ இன்றைக்கி வச்ச தலைப்பு வந்து கரெக்டான ஒரு தலைப்பு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணுறதுல அரசியலும் இருக்குது, குழப்பத்தையும் விளைவிக்க முயற்சி பண்ணுறாரு. அரசியல் என்னன்னா திமுகவுக்கு எதிரான அரசியல் அதிமுக நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ அங்கேருந்து ஒரு கேள்வி வருதுன்னா அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மற்ற கட்சிகள்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கடந்து போகிற தன்மை. இரண்டாவது வந்து குழப்பம் என்பது, ஆமாம் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி வந்து ஃபோன் பண்ணி விஜய் அவர்களுக்கு பேசினது ஒரு சர்ச்சையாச்சு. ஏன் அப்படின்னா இங்கே முதலமைச்சர் இருக்கும்போது திமுக தீய சக்தின்னு பேச ஒரு நபரோட உங்களுக்கு என்ன ஃபோனில் பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்னு. அதை தொடர்ந்து சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசக்கூடிய கருத்து. இப்போ கூட சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு 2 தலைவர்கள் உட்காந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இன்னத்தை முடிவு பண்ணோம், இது வந்து பாராளுமன்ற தேர்தல் கிடையாது, இது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல். வெறும் 80 சீட்டு 89 சீட்டு வாங்கினப்பவே மைனாரிட்டி இருந்தப்பவே திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் ஆட்சி நடத்தி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சீட்டு வந்து அதிக சீட்டு கொடுப்பாங்களா கம்மியாக கொடுப்பாங்களாங்கிறது நீங்கள் நானும் பேசுறது இல்லை. இது வந்து திமுக தலைவரும் காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமான கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் பங்குன்றதை பத்தி பேசுறாரு. எந்த காலத்திலுமே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறவங்க இல்ல வந்தவங்க அந்த நம்பிக்கை இருக்கவங்க கூட்டணியில் ஆட்சி தரலாம் சொல்ல மாட்டாங்க. அது திமுகவும் சொன்னது கிடையாது, அதிமுகவும் சொல்ல போறதும் கிடையாது, அதிமுகவும் ஒத்துக்காது. இந்த தேசிய கட்சிகளுக்கு சுலபமா மக்கள் சார்ந்த அரசியலே பண்ணாம இந்த பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இதே தான் வேலை. எப்போ பார்த்தாலும் ஆட்சியில் பங்கு கொடு, அதிகாரத்தில் அதை கொடு இதை கொடுன்னு. அப்போது எங்கன்னா அப்புறம் ஆர்கே சார் சொன்ன அந்த ஒரு விஷயம் உண்மை. எங்கே சீட்டை குறைச்சி விட்டுற போகிறாங்களோ அந்த பயத்தில் இவங்களே என்ன பண்ணுறாங்க, விஜய் இருக்கார். இந்த விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது பேசு பொருளாக இருந்திருக்கு. இப்போ அதை அதிகமாக பேசுகிறதோ அதிகமாக டிமாண்ட் வைக்கிறதுக்கு காரணம்னா புதுசாக ஒருத்தர் கடை திறந்திருக்காரு. ஆனால் ஒன்றா விஜயை காட்டி மற்ற திராவிட கட்சிகளை பூச்சாண்டி காட்டுற வேலை இது. விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்கார், அதனால் வந்து திராவிட கட்சிகள்லாம் வந்து ஒத்து போவாங்கன்னு அவசியம் கிடையாது. இந்த நிலை இப்படியே நீடிக்கும்னா காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக திமுக சீட்டை குறைச்சி விடுவாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க கட்சியில் வந்து இன்னைக்கு மக்கள் சார்ந்த அரசியல், மக்களோட போராட்டத்துக்கோ மக்களோட தேவைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்காத ஒரு தேசிய கட்சி இருக்குன்னா அதில் காங்கிரஸும் வரும். இதில் ரொம்ப முக்கியமானது பீகாரில் இதே வேலை பண்ணி தான் 2020 ஆர்ஜேடியை தோக்கடிச்சாங்க காங்கிரஸ். 2020லையும் 2025லையும் இதே வேலை தான் பண்ணாங்க. கடைசி நேரம் வரலும் வேட்பாளர் சொல்ல மாட்டாங்க, கூட்டணியாக இருக்கா இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. மக்கள் பிரச்சனையை நோக்கி பண்ணுறதோ இல்லை மக்களுக்கு உண்டான அரசியல் அதில் முன்னிறுத்துறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த கூட்டணி அரசியலை வச்சு பேசுறது. இப்போ இன்றைக்கி சிதம்பரம் அவர்கள் என்ன பண்ணணும், பாஜக பற்றி எதனா ஊழல் பிரச்சனைகள் இல்லை பாஜக இதை செய்து அதை பண்ணணுன்றதை பற்றி, இல்லை இந்த சக்கரவர்த்தி கூட அவர் என்ன பண்ணணும், தமிழகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் திமுக கண்டி கூட்டணியில் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன? இன்னைக்கு நிதர்சனமான உண்மை, காங்கிரஸோட பிஜேபி வளர்ந்துருக்கு ஒரு சில இடத்துல.
ஆனால் வெறும் திமுகன்ற ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் வந்து ரொம்ப வருஷமாக பத்திரமாக போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேசிய அளவுலையும் சரி தமிழகத்துலேயும் சரி காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கிறது திமுக தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளால தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி கமல் வந்துட்டாரு, நாளைக்கு பிரேமலதா விஜயகாந்த் ரெடியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வந்துட்டாங்கன்னா அந்த காங்கிரஸ் கொண்டு வர ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. இன்னொன்று திருமாவளவன் இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. இவங்க யதார்த்தத்தை உணராமல் இதே மாதிரி வேலையை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, கடல்னா இது அலை இருக்கும், அதை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு. அது யாருக்கு பதில் சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். திருமாவளவன் இந்திய கூட்டணியில் இருக்கார். நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கின்னு இன்னொரு கட்சி வளருது, நாங்கள் அங்கே பேசுவோம், அதில் என்ன தப்பு, கூட்டணியில் பங்கு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்திய கூட்டணியை நீங்கள் வந்து பலவீனம் பண்ணுறீங்க மொத்தமாக காங்கிரஸ் கட்சியில்ன்றதா அவர் பதில் சொல்லியிருக்கார். உடனே இவங்க பிரச்சனையை சரி, இவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல் நிறைய இருக்குது காங்கிரஸ் கட்சியில். இதை சரி செய்யாமல் இவங்க இது பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு பேட்டர்னை தான் பாஜக பண்ணுச்சு. அண்ணாமலை ஒன்று பேசுவார், நயினார் ஒன்று சொல்லுவார், அமித்ஷா ஒன்று சொல்லுவார், பலவீனப்பட்டது அதிமுக. அதே வேலையை இன்னைக்கு திமுகவை பலவீனப்படுத்துற வேலையை தான் காங்கிரஸ் பண்றாங்க. மேபி இது சீட்டை ஏத்திக்கிறது கூட அவங்க பண்ணலாம். பட் இது வந்து ஒரு டிராமா. இதுல மக்கள் அரசியல் எதுவும் இல்லை. ரைட், ஓகே. இதையாட்ட கேட்கணும். இதை வந்து திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சி, அதான் எடப்பாடியோட பேச்சு, அப்படி பார்க்கலாமா? இல்லை நம்ம கோட்டீஸ்வரன் சார் சொன்னது போல விஜயை காட்டி, அதாவது தாவேக்காவை காட்டி பேரம் பேசுறதுக்கான முயற்சி, அப்படி பார்க்கலாமா? எப்படி பார்க்கறது? இல்லை, இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லா கட்சிகளுக்குமே அது ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதில் குறிப்பாக காங்கிரஸ் வந்து இப்போ இவ்வளவு இல்லாட்டி அவங்க ஏடிஎம்கேவோட பிஜேபி இருக்கப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. சீமானோடய அவங்க திரும்பியே பார்க்க முடியாது. அப்போ இருந்த ஒரே ஆப்ஷன் திமுக தான் இருந்துச்சு. அதனால் அமைதியாக இருந்தாங்க. இப்போ இந்த தடவை விஜய் வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி சலசலப்புகள் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் அதை வந்து நிறையா எம்பிகள்கிட்ட நான் பேசும்போது சில எம்பிகள் வந்து இல்லை அதிகாரத்தில் பங்குன்ற ஸ்டேஜுக்கு போகாட்டி கூட கொஞ்சம் சீட்டுகளை அதிகப்படுத்துறது, அங்கே செலவுகளை திமுக ஏற்கிறது, இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர்றதுக்கு இந்த மாதிரி சலசலப்புகள் உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில எம்பிக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து இது இப்போ ராகுல் சொல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு பேசுவாரா? இப்போ மாணிக்கம் தாகூர் இன்றைக்கி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அவர் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் உரசி பார்த்துருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து அவருடைய ராகுல் காந்தி சம்மதம் இல்லாமல் நடைபெறுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு வருது. இப்போ அந்த மாதிரி வரும்போது ஏற்கனவே மணிஷ் திவாரி, அவர் நம்ம சசி தரூர்லாம் வந்து நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் சசி தரூர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பல கருத்துக்களை சொல்லியுமே அவரை மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை காங்கிரஸ். அதனால் வந்து இதெல்லாம் அவர் ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ தெரிஞ்சு தான் நடக்குதா இல்லையா அப்படின்றது நமக்கு முழுமையாக தெரியல. இன்னொன்று சொல்லப்போனால் நீங்கள் வந்து இப்போ செல்வ பெருந்தகையே அவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக கருத்து சொல்கிறதுனா, இங்கே அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் ஏதாவது ஒரு புகாரை ரைஸ் பண்ணி, ஏன்னா அவர் ஏஐசிசியில் இருக்க அவர் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்க முடியாட்டி கூட அங்கே இருக்க ஏஐசிசி சென்ட்ரல் டிசிப்ளினரி கமிட்டிக்கு அவங்க ஃபார்வேர்டு பண்ணலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணியை குலைக்கிறதுக்கான முயற்சிகளில் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இங்கே எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, இவங்கள ஒன்று வாயடைக்க சொல்லுங்கள், இல்லை நடவடிக்கை எடுங்க, அவங்கள்ட்ட உரிய கேள்வி கேளுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி சச்சரவுகள்லாம் அடங்கும். நம்ம ஆர்கே சார் சொன்ன மாதிரி இங்கே முதல்ல இருந்தே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. போன ஜூனில் நம்ம அந்த ஊட்டியில் நடந்த அந்த இதுலேருந்து எம்பி கமலஹாசன் தேர்வுலேருந்தே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ திரு சபரீசன் அவர்கள் போனப்பையும் ராகுலை பார்த்த மாதிரி தெரியல, கார்கே தான் பார்த்த மாதிரி தெரியுது. அதனால் வந்து அந்த கம்யூனிகேஷனுக்கு இப்போ சோடங்கரை போட்டு குழு வந்தாங்க. ஆனால் திமுக வந்து அவங்களோட தொடர்ந்து பண்ணலை அப்படின்ற ஒரு அதிருப்தியும் காங்கிரஸில் இருக்கதான் நான் கேள்விப்படுறேன். அது ஏன் அவங்க தள்ளி போடுறாங்க? நாங்கள் குழு அமைச்சிட்டோம், அதை உடனே பேசி சீக்கிரம் டிசம்பர் 15க்குள்ளே முடிவு பண்ணும்போது இல்லை அது தள்ளி போகுது, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது கூட காங்கிரஸில் வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கதா தெரிய வருது. அது ஒரு வேளை என்ன செய்யலாம்னா, டிஎம்கே வந்து இன்னும் சில கட்சிகளை இணைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கலாம். திரு ஓபிஎஸ்ட்ட பேசிகிட்டு இருக்கா, தகவல் இருக்குது, தேமுதிகட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பல கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பொதுவாக எல்லா கட்சிகளையும் வச்சுக்கிட்டு அந்த சீட் ஷேரிங்கை பண்ணுவோம். இப்போ அவசரப்பட்டு நம்ம கமிட் ஆகி ஒரு கட்சிக்கு கூடுதலாக கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு கட்சிகள் புதுசாக வரும்போது அதை அக்காமடேட் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக வந்து திமுகவை பொறுத்தளவில் அங்கே திமுக முக்கியஸ்தர்கள்ட்ட பேசும்போது அவங்கெல்லாம் காங்கிரஸ் போனால் பரவாயில்லன்ற மனநிலை முன்னாடி இருந்தாங்க. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு 3-4 கட்சியை நம்ம வந்து சின்ன கட்சிகளை அக்காமடேட் பண்ணி அதை விட ஓட்டு சதவீதத்தை சேர்த்துடலான்னு. ஆனால் இன்றைக்கி விஜய் இருக்கனால ஒருவேளை காங்கிரஸ் விஜய்கிட்ட போனால் அது வேறு மாதிரி ஒரு போலரைசேஷன் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் திமுகவுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க காங்கிரஸை விடாமல் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் முக்கியமாக பேசும்போது முக்கிய தலைவர்கள் வந்து இந்த இந்தியா கூட்டணி இந்தியா பூரா சிதறதுக்கு இது ஒரு காரணமாயிரும்,
ஒரு 40 தொகுதிகளை மொத்தமாக கொடுக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய மாநிலமாக இங்கே தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு திமுக ஒரு முக்கிய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை ஒரு அவசரப்பட்டு ஒரு நடிகரின் பின்னால் போய் இந்த ஒரு 2029 கணக்கு பண்ணும்போது நமக்கு இந்தியா தேசிய லெவலில் அது ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருமோ அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிஆர் சாமிநாதனுடைய அந்த இம்பீச்மெண்ட்டுக்கு போனப்போ காங்கிரஸ் ஒத்துழைச்சிச்சு முழுமையாக. அவங்க உடனே அதில் கையெழுத்து போட்டு இங்கேருந்து போன மனுவுக்கு கையெழுத்து போட்டு அதை போய் சபாநாயகர் ரூமில் போகும்போது பிரியங்கா காந்தியெலாம் அங்கே அட்டன் பண்ணாங்க, அந்த இதில் நின்னாங்க. ஸோ அதனால் அவங்க ஒருவேளை திமுகவுக்கு எதிராக போகணுன்னு மனநிலை இருந்தால் அதிலேயே அவங்க தயக்கம் காட்டி இல்லை இது உங்கள் ஸ்டேட் இஷ்யூ, இதில் நாங்கள் தலையிட விரும்பலை, இது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கணும் அவங்க விலகியிருக்கலாம். ஸோ இன்னும் நட்பு தொடருதுன்னு தான் நினைக்கிறேன். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது பேசி களையப்படும் தான் தோணுது. அதனால் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக எனக்கு தெரியலை. ரைட், திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டுருவோம். நாகநந்தினி, எடப்பாடி சொன்னது அப்படிங்கிறது திமுக என்ஜின் இல்லாத ஒரு காரு, அதை கூட்டணி அப்படிங்கிற லாரி தான் இழுத்துட்டு போகுது, இப்போ அதுலேயே ஒரு புகைச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை திமுக எப்படி பார்க்குது? ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ஜின் இல்லாத காருன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓட்ட தெரியணும் அவருக்கு, அவரோட வண்டியை, அதுக்கப்புறம் அடுத்த வண்டியை பார்த்து அவர் பேசணும். ஏன்னா இது டைரக்டான விமர்சனமாகவே நான் வைக்கிறேன், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் கூட்டணியை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க கூட்டணியில் எத்தனை பேர் சார் இருக்கிறாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாஜக, அப்புறமா தமாகவா சம்திங் தமாக, அப்புறம் இன்னும் பாமக அது பாமக இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க. அது அன்புமணி அவர்களோட பாமகவா இல்லை ராமதாஸ் அவர்களோட பாமகவானே தெரியல. இவங்களுக்குள்ளேயே இன்னும் கூட்டணி ஒற்றுமை கிடையாது. என்ன கட்சியில் நாங்கள் இருக்கோம், எந்த கட்சியினால நாங்கள் செயல்படுறோன்னே தெரியல. இது அஇஅதிமுகவா இருக்குதா இல்லை அமித்ஷா அதிமுகவா இருக்கான்ற டவுட்லேயே ஓடிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு வலுவான கூட்டணி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தலுக்கு மேலே, அதாவது 2019 ஒரு வலுவான கூட்டணியை இன்ன வரைக்கும் அமைச்சு அந்த கட்டமைப்பை கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எங்களுடைய கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி பற்றி பேசுறதுக்கு என்ன ஒரு ஏற்பாடு, என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னெடுக்கிறேன். இன்னொன்று சார், இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு காங்கிரஸுக்கும் திமுகக்கும்? ஏன் எல்லாரும் இவ்வளோ பதறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே யாருன்னே தெரியல. ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், அவ்வளோதான், அவர் ஒரு நிர்வாகி, அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லை ஒரு நகர செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ ஒரு அறிக்கை கொடுத்தா எப்படி, அந்த மாதிரி தான் காங்கிரஸில் அவர் ஒருத்தர், அவர் ஒரு நிர்வாகியாக அவர் சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த சலசலப்பு இந்த சிக்கல் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு. இப்போ இங்க பேசும்போது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்களை கூட விஜய் ஆதரிச்சு பேசுறதும் திமுக மேல சில விமர்சனங்களை முன்வைக்கிறதும் இப்படியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுதானே இவ்வளவு கேள்விகளுக்கும் இப்ப காரணமா இருக்கு. என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார், திருச்சி வேலுசாமி அவர்கள் எல்லாம் நாங்க எதுக்கு சார் அவங்க கிட்டலாம் பேசணும்? நாங்க எங்களுக்கு யார் அங்க வேணும்? இப்போ எங்களுக்கு தேவை ராகுல் காந்தி அவர்கள், அதை தாண்டி மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள், அதை தாண்டி செல்வ பெருந்தகை அவர்கள், அவங்க கிட்ட தானே எங்க தலைமை பேச முடியும். அதான் நான் ஓப்பனா கேட்டேனே, ஒரு சாதாரண ஒரு ஒன்றியம் நகரம் பேரூர் கழக பகுதி கழக செயலாளர் பேசினா என்ன ஆஸ்பெக்டோ அந்த மாதிரி ஒரு சாதாரண அவங்கெல்லாம் ஒரு நிர்வாகி கட்சி தொண்டர்கள், அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துட்டு உடனே கூட்டத்தில் பெரிய விரிசல் அப்படிலாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் இங்க கோவை வந்திருந்த போது அவர் சொன்ன விஷயம் என்ன, என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்போது அதற்கான அந்த பரப்புரையை அவர் எதிர்த்து பரப்புரையை செய்யும் போது அதற்கு முன்னாடி போய் முன்னிலையில் நின்னவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் செல்வ பெருந்தகைகள் ரொம்ப தெளிவா சொன்னாரு, அதாவது இது ஜனநாயகம். ஜனநாயகம் படம் நினைச்சுக்காதீங்க சார், அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க, நாங்க வரல. ஜனநாயகம் அப்படிங்கிறது உண்மையான நல்ல ஒரு கருத்துரிமையும் நல்ல பேச்சுரிமையும் அதை சார்ந்து ஒவ்வொருத்தருடைய அந்த சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இங்க பேச்சுங்கிறது எல்லாத்தோட உரிமை, அவ்வளவுதான். இதை யார் வேணாலும் என்ன கருத்து வேணாலும் திமுக கூட்டணி நிலைக்காது அப்படின்னு சொல்லி அப்ப எடப்பாடி சொன்னதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி தானே சொன்னாரு, செல்வ பெருந்தகை ஒன்னும் சொல்லலையே.
மல்லிகார்ஜுன கார்கே சொல்லலையே, எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா? எப்படி சார் அவரு சொல்ற முதல்ல அவர் கூட்டணி சரியா இருக்கா? அவர் இன்னைக்கு அந்த மாடு செயலாளர் கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு என்னோட பெரும்பான்மை தொகுதி வந்து பிஜேபிக்கு தான் கொடுக்க போறோமான்னு பதட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கூட்டணியே இன்னும் நிலைப்பாடு இல்லை. நான் அதுதான் ஃபர்ஸ்டே கேட்டேன், அவங்கள யார் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அவங்களோட போய் பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு வலுவான கட்சியா கிட்டத்தட்ட எத்தனை கட்சிகள் இங்க வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜவஹர்லாலோட பார்வை கேட்டந்தரே நாகநந்தினி. ஜவஹர்லால், இங்க திமுக கூட்டணி நாங்க தொடர்ந்து வலிமையா தான் இருக்கிறோம், தான் இருக்கிறோம். உங்க கூட்டணியில முதல்ல யார் இருக்காங்க? பாஜகங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் இருக்குது, வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுப்புறாங்க. எடப்பாடி இப்படி திடீர்னு திமுக கூட்டணியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதோடு சேர்த்து சகோதரி ஓட்ட தெரியணும் அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் கேட்கல, நீங்க சொல்லுங்க. அது ஆனால் தெளிவாக சொல்லலை எதை ஓட்ட தெரியணுன்ட்டு. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஓட்ட தெரிஞ்சதுனால தான் 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா, இப்போ கவலும் அப்போ கவலும்ன்ட்டு எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ ஜோசியெல்லாம் சொல்லி பார்த்தார். எல்லாத்தையும் முறிபடித்து மக்கள் ஆட்சியை கொடுத்தவர் அவர். எத்தனையோ திட்டங்கள். அதற்கு பிறகு கூட அந்த 2021 தேர்தலில் அவ்வளோ 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் தாண்டி 75 தொகுதியில் வெற்றி பெற்றது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களை 2 கோடி தொண்டர்களாகிய உருவாக்கி இன்றைக்கு கட்சியை கட்டுக்காப்பாக மிகச்சிறந்த முறையில் நடத்தி போறார். இதை விட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் அதிமுகவுக்கு இனி கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரியது. அப்படிப்பட்ட ஆளுமை. அதனால எதையும் ஒட்டுவார், திமுகவை ஓடவும் விடுவார், எல்லாமே செய்வார். ஓட்டுறாரு, கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போறாரு. எல்லாம் ரைட். திமுக வலுவான கூட்டணின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக வலுவான கூட்டணின்னு சகோதரி சொன்னாங்க. அதனுடைய கான்ட்ராக்ட் குத்தகைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த டிசம்பர் 31ஆம் தேதியோட திமுக எடுத்த 14 கட்சி கூட்டணி அந்த குத்தகை முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த குத்தகை முடிஞ்சதுனால தான் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு இந்த ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றல. யார் சொல்றா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் சொல்றார். கணக்கே அவங்களுக்கு தெரியல, கணக்கே தெரியல. 98, 97, 90 அப்பனா மக்கள்லாம் முட்டாளா? கேட்கக்கூடிய வாக்குறுதி இத்தனை சதவீதம் முட்டாளா கேட்கிறாங்க. அதே மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது RSS ஆட்சி நடக்குன்ட்டு இவர் சொல்றாரு, நம்ம வேல்முருகன் போன்றவர் சொல்றாரு. இது அதாவது வந்து அதிக தொகுதி எங்களுக்கு வேண்டும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால்தான் அப்பொழுதுதான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை உங்கள் நிறைவேற்ற சொல்லி அவர்களுக்கு பிரஷர் கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இன்றைக்கு எப்படி உருவாயிருக்கு? அதிக தொகுதி கேட்கறது அப்படிங்கிறது இயல்பு தானே சார். ஒவ்வொரு கட்சியும் இல்ல போன தடவை வாங்கினதோட எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 சீட்டு கம்மியா கொடுங்கன்னா கேட்பாங்க. சார் நீங்க கேட்பது தவறில்லை. நீங்கள் இதுவரைக்கும் 5 வருடமாக அந்த குத்தை காலம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசினாங்களா? கூட்டணி கட்சிகள் வேங்கை வயல் பிரச்சனையை மிகப்பெரிய எடுத்துட்டு போனாரா திருமாவளவன்? இஸ்லாமியர்களுடைய வீடு அம்மாப்பேட்டையிலும் அவினாசிபுரத்திலும் இடிக்கப்பட்டது முஸ்லிம் லீக் கட்சிகள் கேட்டார்களா? அதே ஒரு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை கேட்டார்களா? எதையுமே காமராஜரை பற்றி இழிவுபடுத்தி பேசும்போது யாராவது பேசினாங்களா? பேசவே இல்லை, வாய முடிந்தாங்க. அதுக்கு வேலுச்சாமி என்ற ஒரு மாவீரன் கேட்டான். ஆனால் இன்றைக்கு நிலைமைக்கு மாற ஒவ்வொருத்தர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். சார் கொடுங்க சார், கிரீஷ் சோடங்கர் அவர் கேட்டார் சார். அவர் யார் சார்? தமிழகத்தினுடைய பொறுப்பாளர், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷோட. அவர் சொல்ற யசோதா அவங்க வந்து மூத்த தலைவர் யசோதா மேடத்தினுடைய படத்திறப்புகளால சொல்றாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மீண்டும் எங்களுடைய குறிப்பிட்டது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். ஆனா மாநில தலைவர் வந்து செல்வ பெருந்தகை சொல்ற கருத்து தான் அதிகாரப்பூர்வமான கருத்து அப்படிங்கிறது சொல்றாங்க. அது ஏற்றுக்கிட்டு தான் நீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்க மத்தக்கு வந்தா அதே திமுக அண்ணா திமுக KS செங்கோட்டையன் போய் ஒரு கருத்தை சொல்றாருன்னா, ஆகா இவர் தான் மிகப்பெரிய தலைவர், இவர் தான் வந்து ஆளினால் அழகராஜா எல்லாமே சொல்லலையா? அப்படி இல்ல. நீங்கள் ஒருத்தர் எங்க கட்சியில KS செங்கோட்டையன் ஒரு நிலைப்பாடு எடுத்தார், கட்சி விட்டு நீக்கணும்ல. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்திச்சாரு, நீக்கினீங்களா? கிரீஷ் சோடங்கர்
இந்த தேர்தல் பொறுப்பாளர் சார், அவர் சொன்னார் அவர் மீது நடவடிக்கை எடுத்த, அட்லீஸ்ட் அவர் அந்த பொறுப்புல இருந்த மாத்தினீங்களா தேர்தல் பொறுப்பாளர்ல இருந்து? அப்போ பிரச்சனை எங்க இருக்குதுன்னா திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி எடுத்துருவாங்க. இல்ல இப்படி ஒரு கேள்வி வருது. ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடியால அது முடியல அப்படிங்கிற அந்த விரக்தியில இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு. என்னன்னா பூனைக்கு யாரு மணி கட்டுவதுங்கிறது தான் திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. யாராவது ஒருத்தர் வெளியேறிட்டாங்கன்னா சீட்டு கட்டு மாதிரி கட 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 கடன்னு எல்லாம் சரிஞ்சு போயிடும். ஆனா அண்ணா திமுக கூட்டணியில நாங்கள் தெளிவா இருக்கோம். இப்பொழுது கூட்டணி யாரெல்லாம் இருக்கீங்க? அதான் இப்ப நான் சொல்றேன் சார், இப்பைக்கு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி, இப்போ மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தெளிவாக சொல்றோம், உங்களை மாதிரி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், கொள்கை கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் பந்தா காட்டல, தெளிவா இருக்கிறோம். எங்க வரக்கூடிய ஒரு ரெண்டு நிலைமை ஒரே ஒரு, அதாவது ஒற்றை கருத்துக்கள் உள்ள கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். அதாவது வந்து இந்த திமுக அரசாங்க மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் என்று சொல்றோம். அப்படி இருக்கும்போது யார் யாருக்கா தமிழகத்தில் அதிமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றோம், பிஜேபி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றோம், தாவேகா வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க, நாம் தமிழர் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. இன்றைக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த நாள் ஒண்ணு சேருமா என்ன? இல்ல, இந்த இவர் வந்து இப்போ கள அரசியல் என்பது அதிமுக திமுக கள அரசியல், இந்த தாவேகா வந்து கனவு அரசியல் இருந்தாங்க. எப்படின்னா அவங்க பிரசாந்த் கிஷோரியை நம்பினாங்க. தாவேகாவை பத்தி அப்புறம் பேசலாம். இல்ல தாவேகாவை பத்தி பேசலாம். பிரசாந்த் கிஷோர் இல்ல தாவேகாவை பத்தி பேசணும், அது அப்புறம் பேசலாம். இல்ல உங்க பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துருவோம். ஆர்கே சார், எங்க பிரச்சனை நல்லா இருக்குது, எங்க பிரச்சனையை நீங்க பெருசாக்கிற வேணாம். நல்லா இருக்கு, சுமூகமா போறது. வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கும், தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி. வரக்கூடிய புதிய ஆண்டில் புத்தாண்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போறார். இது வெற்றி உறுதியும் நிச்சயம். அதிமுக வெற்றி கூட்டணி அமைச்சிருக்குது. அதே போல திமுக கூட்டணியில இருந்து யாரு வெளியில வரதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னு வெளியில வந்துச்சுன்னா அது அப்படியே ஒரு சீட்டு கட்டு போல சரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அதிமுக வைக்கக்கூடிய வாதம். சரி, அதாவது அவர்கள் நினைக்கலாம், அவர்களுடைய ஒரு ப்ரொஜெக்ஷனாக கூட இருக்கலாம். ஆனா அந்த கூட்டணியில இருந்த கட்சிகள் என்ன பேசிக் கொண்டிருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ஒருத்தர் டேடி சொல்றாரு புள்ளைக்கு எதிராக நான் வந்து போர் தொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. புள்ள சொல்றாரு அவர் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு எதிராக அவர் பேச முடியாது. அதனால கூட இருந்து 35 வருஷம் கூட இருந்து 40 வருஷம் கூட இருந்து இப்படி கவுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு, அதாவது நாம் ஒரு தலைவரை பார்த்து ஜிகே மணியை ரெஃபர் பண்ணுறேன், அவரை பார்த்து பேசக்கூடாத பேச்சுகள் வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்போ வந்தார்? 2004 அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்தார். இளைஞர் அணியில் அவர் தலைவராகிறார். அதன் பிறகு வந்து எம்பியாக நிற்கிறார். எம்பியாக நின்று உடனே வந்து அவருக்கு பொறுப்பு வருகிறது. இதுவும் ராமதாஸ் ஐயாவினுடைய கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறார். அப்போ அங்கே ஒரு பெரும் ஒரு போர் வந்து அங்கே வந்து நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்தது இன்னொரு கூட்டணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி. ஓபிஎஸ் டிடிவி இப்போ வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது டிடிவி தினகரன் வந்து தெளிவாக சொல்லிட்டார், இவர் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இவர் சிஎம்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து இந்தியாவில் இருந்தவர் தான், அவர் வந்து எப்படியாச்சும் பிஜேபி கூட தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கணும் அவர். ஓபிஎஸ் வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஒரு கட்சி வேறு ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக திமுக பக்கம் வர முடியாது. அவர் வந்து எடப்பாடி முதல்வராகக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து இப்போ ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பிரச்சனை திமுக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய இந்த 7-25 மட்டும் கிடையாது. அதாவது இப்போ எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணிக்குள்ளால பிரச்சனைகள் இருக்கு, அது எப்போ இருக்கத்தான் செய்யும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசின காங்கிரஸை பற்றி பேசினதும் இன்னைக்கு பேசுறதும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. என்னன்னு கேட்டேன்னா, இப்போ வந்து செல்வ பிறந்தகை வந்து தெளிவாக இருக்கார், திமுகவோட இருக்கணும் என்று தெளிவாக இருக்கிறார். அவருக்கு கிரவுண்ட் சிச்சுவேஷன் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் வந்து டெல்லியில் மவுஸ் இருக்கிற நபர்கள், காங்கிரஸில் இருக்கிற நபர்கள், ஒரு கேசி வேணுகோபால் ஆனாலும் சரி, ஒரு மாணிக்கம் தாகூர் ஆனாலும் சரி, இப்படி எவ்வளவோ இருக்கிற சசிகாந்த் செந்தில் ஆனாலும் சரி, இவ்வளோ எப்படியோ நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் இன்னொரு கோணத்தில் அது காணுங்கிறாங்க. அந்த கோணம் என்னவென்றால் வேற ஒன்றும் கிடையாது, நாம வந்து திமுகவை வந்து வெற்றி பெற வைத்து விட்டால் நமக்கு அதில் ஒரு பாகம் வேண்டாமான்னு தான். அதாவது இப்போ வந்து என்னை பொறுத்தவரை இது என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஐயம் காமிக்குது. 2029 நம்மளால் அதிகாரத்தில் டெல்லிக்கு வர முடியாது. அதனால நாம் என்ன செய்வோம், இப்போ வந்து தெலுங்கானாவில் அரசாங்கம் இருக்கிறது, கர்நாடகாவில் அரசாங்கம் இருக்கிறது, இவர்களை வைத்து நாம் இங்கே ஒரு 30 சீட் எடுத்தோம்னா அவங்கள வச்சு ஃபைனான்ஸ் பண்ண வச்சுட்டு 30 பேரை ஜெயிக்க வச்சிடலாம். 30 பேரை ஜெயிக்க வச்சுட்டு ஒரு 3 பேர் அமைச்சரவையில் வந்து விட்டால் அது காங்கிரஸுக்கும் இன்னொரு அரசாங்கமாக மாறும் இல்லையா? இப்போ அந்த பக்கம் கேரளாவில் வந்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. இப்போ வந்து பிஜேபிக்கு எதிரான பல விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. லோக்கல் பாடி எலெக்ஷனில் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது.
அப்ப இந்த கால்குலேஷனும் இப்போ வந்து இதுல வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது டெஃபினட்டா இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு அழுத்தம் என்பது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று சீட் அதிகம் பண்றதுக்கு, ரெண்டாவதாக நிச்சயமாக எப்படியாச்சும் இந்த ஆட்சியில் ஏதாச்சும் ஒரு பங்கு வேணும். கார்பரேஷன், ஒரு 4 கார்பரேஷன் இல்லை என்ன. செல்வ பெருந்தகை அப்படி கேட்கவே இல்லையே. செல்வ பெருந்தகை இப்ப கேட்க மாட்டாரு. அதாவது செல்வ பெருந்தகை இன்னைக்கு டெல்லியில் சென்றால் அவருக்கு நேரடியாக யாரை பார்க்க முடியும்? கேசி வேணுகோபால் தான் பார்க்க முடியும். அவரும் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். அப்ப இன்னொரு சார் சொன்னாரு, இந்த மாதிரி ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை என்ற சபரேஷன் சந்திச்சிட்டார், கார்கேயை சந்திச்சார், உடனடியாக கார்கேயை சந்திச்சார், ராகுல் காந்தி வெயிட் பண்ண வச்சார். ஆனால் ராகுல் காந்தி சந்தித்தார். ஒரு இன்விடேஷன் கொடுக்கறது தான் டிசம்பர்ல வர வேண்டியதாக இருந்தால் அவர் வர முடியாதுன்னு சொன்னார். இப்போ ஜனவரியில் வரதா சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சில கம்யூனிகேஷன்ஸ் கேப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற இங்கு இருக்கின்ற சில தலைவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை வந்து டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அரசாங்கம் இல்லை என்றால் ஒரு அரசாங்கத்தினுடைய பாகமாக இருக்கிறது நமக்கு நல்லாதான் இருக்கும். ஏனென்றால் நமக்கு வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு இப்போ இலக்கு கிடையாது. இதனுடைய அடுத்த தேர்தல் தான் 2034 வருகின்ற தேர்தலில் தான் நாம வந்து மத்தியக்கு ஒரு சென்டருக்கு ஒரு எஃபர்ட் போட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். சார், திமுக கூட்டணியில் சலசலப்பு புகைச்சல் இருக்கா இல்லையா சார்? சொல்லுங்க சார். திமுக கூட்டணியில் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாமக இருக்கிற மாதிரியோ இல்ல என்ன டிடிவி இல்ல நான் தெளிவா சொல்றேன். ஒரு சொல்லட்டும் ஆர்கே சொல்லட்டும். மாநிலம் இல்ல நீங்க கேட்டுட்டீங்க. ஒரு நெறியாளர் இருக்காரு, அவர் கேட்பாரு. ஜவஹர்லால் நேரடியா முன் வச்சிட்டீங்க. கூட்டணியில குழப்பம் இருக்கா இல்லையா, புகைச்சல் இருக்கா இல்லையா, இத ஒரு பதில் சொல்றாரு. நான் சொல்லிடுறேன். ஓகே, திமுகக்குள்ளால there is no difference of opinion. இன்னைக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறவங்க வந்து ஒன்னும் ஒதுங்கிட்டாங்க, இல்லை என்றால் களத்திலேயே கிடையாது. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. ஒரு செங்கோட்டையன் இப்பதான் வெளியே வந்தார். அடுத்து யார் வெளியே வருவார் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி அவர் பார்வை அவர் முடிச்சிருக்கோம். இது ஒண்ணு. திமுகக்குள்ளால அந்த சலசலப்பே கிடையாது. காங்கிரஸுக்கு நிச்சயமாக அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்லை என்றால் இவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கோ இஷ்யூ பேஸ்டு அளவில் வந்து இருந்தது. அதாவது சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இஷ்யூல வந்து சிபிஎம் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, சாம்சங் ஒர்க்கர்ஸ் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து திமுகவுக்கு எதிரான இல்லை என்றால் திமுக அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகின்ற விதத்தில் வந்து செய்திருக்கிறாரே தவிர அரசியல் கருத்து வேறுபாடு அவர்களுக்கும் கிடையாது. ஆனால் அப்படி கிடையாது, அதிமுக அப்படி கிடையாது. அதிமுகவுடைய விஷயங்கள் வந்து டிசைட் பண்றது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது தான் என்னுடைய பெரிய சார்ஜாக இருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடி இங்க பேசினாலும் அவர் வந்து அமித்ஷா என்ற வார்த்தை அவரால் உச்சரிக்க முடிய மாட்டேங்குது. அவர் அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லியிருக்கிறார். இவர் வந்து என்னை பொறுத்தவரை எடப்பாடி என்ன சொல்ல வேண்டும் என்றால், அமித்ஷா அப்படி சொன்னாலும் நான் இங்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூற வேண்டும். அது கூற மாட்டேங்கிறாரு. அது கூறுவாரான்னு மட்டும் அவர் சொல்றோம். கூறுவாரா சார்? என்ன சார் இது? அவங்க தான் சொல்றாங்க, இந்த கட்சியினுடைய அந்த என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்ககிட்ட. கூட்டணி ஆட்சி இல்ல தமிழ்நாட்டில் இல்லன்னு சொல்லியாச்சு. அதை எடப்பாடி வெளிப்படையா சொல்லுவாரான்னு கேக்குறாரு. நீங்க என்ன சார் அண்டர்ஸ்டுட்? இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில்லறத்தனமான கேள்விகள் நீங்க கேட்கறதுக்கான. நீங்க சொல்லுங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வரைக்கும் சொன்னாரா ஸ்டாலின் கேட்டீங்க? சார் நான் கேக்குறேன் சார், திமுகனுடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொல்லிருக்காரா? சொல்லிட்டாங்களே சார். அப்பலாம் சொல்லல. யார் சொன்னது? இது வரைக்கும் சொன்னது சார் தேவையில்லைங்கிற அப்படி பண்ண. ஆனால் சிலருக்கு என்னடா இவர்கள் அடிமை. நான் என்ன சொல்றேன் சார், நாங்க கடந்த காலத்துல கூட அமித்ஷா தான் எல்லாம் முடியும். அமித்ஷா தானே வந்தாரு, அமித்ஷா தானே 60 சீட்டு கேட்டாரு, அமித்ஷா தானே 20 சீட்டு வாங்கிட்டு போனாரு. சரி, அமித்ஷா வந்தானே 60 சீட்டுக்கு வாங்கிட்டு கேட்டாரு சார், 20 சீட்டு தானே சார் வாங்கிட்டு போனாரு போன சட்டமன்றத்தில். அமித்ஷா தானே சார் வந்து போன முதல்ல வந்து 15 தொகுதி கேட்டாரு. இது இந்த தேர்தல் 19லயே 4 சீட்டு வாங்கிட்டு போலையா? நீங்க அமித்ஷா இவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பேசுங்க. யாரு வந்தாலும் 20 தாண்டாதா சார்? அது வந்து தலைமை முடிவெடுப்பான். ஆனால் அதிமுக தனித்து மெஜாரிட்டியோடு வெற்றி பெறக்கூடிய வகையில அதிக தொகுதியில் அதிமுக போட்டியிடும். ரொம்ப நேரம் அது சின்ன சிரிப்போட பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மாணிக்கம் தாகூர்லாம் வந்து ஏதோ சும்மா பட்ட செயலாளர் பை செயலாளர்லாம் கடந்து போக முடியாது. டெய்லி ராகுல் காந்தியோட உட்காந்து டிஃபன் சாப்பிட்றவங்க, புரியுதுங்களா? டெல்லியில வந்து அந்த கதையே வேற. இதுக்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. டெல்லியில் இதே மாதிரி ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த நெருக்கடி இந்த நெருக்கடின்னும் போது பக்கத்தில் வந்து பார்த்துட்டு
ஆனால் நடக்கிறத கதைக்கு சொல்லுங்கண்ணா அப்படின்வார். அதே மாதிரி இதே தமிழில் ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, கூட்டணி ஆட்சினா நடக்கிறத பேச சொல்லுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த திராவிட கட்சிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற வேலையை காங்கிரஸும் பண்ண வேணாம், பிஜேபியும் பண்ண வேணாம். உங்களை இன்றைக்கி ஒரு வேளை இப்போ ரஜினி சார் இருக்கார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களும் ரஜினி மூலிமா இவரும் ரஜினி மூலிமா போஸ்ட்டு. ஆனால் ரஜினி சார் அமித்ஷா கிட்ட பேசக்கூடாது, அது ஒண்டி உத்தரவாதம் கொடுக்கணும். நான் பிஜேபி கைட்டி விட்றேன், நீங்கள் காங்கிரஸ் கைட்டி கொடுங்க, 2 பேர் நின்றுக்கிறேன்னா இவங்க 2 பேருக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? 230 தொகுதியில் வேட்பாளர் போடுறதுக்கே ஆள் கிடையாது பிஜேபிலையும் காங்கிரஸ்லையும். இவங்க சும்மா வந்து இந்த கூட்டணி இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இவங்க இருக்கிற மாதிரி இருப்பு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியாச்சு மக்களோட பிரச்சனையை பேசுகிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்கும்போது என்ன பேசுகிறாங்க? காங்கிரஸ் கட்சி எதனா பேசுனாங்களா? இன்னொன்றுங்க, செல்வ பெருந்தகையெல்லாம் வந்துட்டு அவரோட ஸ்டேச்சூருக்கு வந்துட்டு அந்த பொறுப்பில் இருக்கிறதுனா சொல்லணும்னா பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போது இறங்கி அடிச்சிருக்கணும். அதுதான் ஒரு கூட்டணி தர்மத்துக்கு விசுவாசம். அப்போ ஏன் அங்கே திருமாவளவன் அவர்கள் கொண்டு வலிக்குது? இதே ஒரு விமர்சனம் ஆதவ அர்ஜுன் மூலமாக திருமாவளவன் அவர்கள் அண்ணனுக்கு வந்த பொழுது மறுநாள் போய் அறிவாலயத்தில் பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டார்ல. துரை வைகோவோ 1000 விமர்சனம் இருக்குது அவங்களுக்கு திமுக மீது. நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு கேட்கல, அதிகாரத்திலையும் பங்கு கேட்கலன்னு சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறாங்க? நிதர்சனமான உண்மையை பேசுகிறாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்காதா? எனக்கு என்ன சொல்கிறாங்களா? பாராளுமன்ற தேர்தலும் போது வேறு. இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்த உடனே விஜய் வைத்து சீட்டு பேர, ஏன்னா இவங்களுக்கு பலம் கிடையாது கீழே, அதனால் சீட்டை எங்கே அண்ணா அறிவாலயத்தில் குறைச்சி விட்டுற போகிறாங்க. டிஆர் பாலு, துரைமுருகன் அவர்கள் போன்றவர்கள் தக்க பதிலடி அறிவாலயத்தில் கொடுப்பாங்க. வரட்டும், டெல்லியிலேருந்து யார் யாரெல்லாம் வராங்களோ, டிஆர் பாலு, துரைமுருகன் போன்றவர்கள் ஜெகத்தெல்லாம் உட்காந்து, அப்படியா எவ்வளோ 40 வேணுமா, ஏன் அவ்வளோ கம்மியா, 200 நில்லுங்க அப்படின்வாரு. இது முடிஞ்ச உடனே அங்கே லீலா பேலஸ் வருவாங்க, பாண்டா ஃபேண்டா கீண்டாலாம் வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி, அப்படியா சரி, போன வாட்டி எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ ஜெயிச்சிங்க, எந்த செல்வாக்கில் ஜெயிச்சிங்க, யாரை வச்சு ஜெயிச்சிங்க, சரி அதுலேருந்து ஒரு கூட 2 வேணால் சேர்த்து கொடுக்கலாம், அது கூட நயினாருக்கு வேண்டி கொடுக்குறேன், உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். 40 சீட்டுக்கு மேலே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தமிழகத்தில் கொடுக்க போகிறதே கிடையாது 2 திராவிட கட்சிகள். நான் வந்து இவங்க இந்த 2 பெரிய தலைவர் என்கிட்ட சொல்லிட்டு செய்ய போகிறது கிடையாது. நான் ஒரு பத்திரிகைக்காரன், கல நிலவரம் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அடிப்படையில் அப்ப தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால போங்க, போனா 200 லம்பா கிடைக்கும், 100 சீட்டு கிடைக்கும். தாவேக்கால போனா காங்கிரஸ்க்கு 100 சீட்டு கிடைக்கும். தாவேக்கால கூட்டணியில் பிஜேபி போனா 120 சீட்டு கிடைக்கும். அங்கதான் நிறைய இருக்கு வேட்பாளர் இல்லாம போக மாட்டாங்க. சும்மா விஜய் வச்சு அங்க போயிடுவேன். இந்த மோர் மார்க்கெட்ல எல்லாம் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுவாங்க. கீரியும் அப்படியே இருக்கும், பாம்பும் அப்படியே இருக்கும், சண்டையே விட மாட்டாங்க. எல்லாம் ஆர்வமா நின்று இருப்பாங்க. கீரி பாம்பு சண்டை எப்போ நடக்கும்? நடக்கவே நடக்காது. மோடி மஸ்தான் மேஜிக் நாங்கள் இதான் நடக்க போகுது. இன்னொன்று, டெல்லியிலேருந்து அமித்ஷா வருவார். எந்த ஷா வந்தாலும் இங்கே தேர்தலில் வந்துட்டு அதிமுக தலைமையில் சண்டை போடுறோன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. பிஜேபி வந்து சொல்லுதுன்னா இங்கே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. களத்தில் திமுக வர்சஸ் அதிமுக, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரியாத மாதிரி, தெரியாத மாதிரி இந்த தேசிய கட்சிகள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே இப்போ அமித்ஷா பெரிய வியூக வகுப்பாளர் சொல்கிறாங்களே, எங்கே ஓபிஎஸ் டிடிவி ஏதாவது பிரச்சனை சரி செய்ய முடியுமா? ஒரு விஷயத்தை கொளுத்தி போட முடியும், ஒற்றி விட முடியும், சேர்க்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. இது அதிமுக முயற்சி பண்ணி சரி செஞ்சால் சரி செய்ய முடியும். இல்லை திமுக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது சட்டமன்ற தேர்தல்னால தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறாரு. இதே கலைஞர் இருந்திருந்தாருன்னா கதையே வேற. இன்னொன்று, ஸ்டாலினை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். கண்டிப்பாக அண்ணாரி வாழ்த்து ஆல்ரெடி நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது நேரம் வரும்போது சொல்லி அனுப்புகிறோம், போயிட்டு வாங்க, வந்ததுக்கு டிஃபன் எதனா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாரு. கண்டிப்பாக இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர் போடுற ட்வீட்டு, பாசி சொல்கிறது, அவர் முடிவு பண்ணுவார், இவர் முடிவு பண்ணுவார். ஏன்பா உங்களை பிரதமர் வேட்பாளராக யாருமே ஏற்றுக்காதப்போ இங்கே அறிவாலயத்துலேருந்து தானே ஃபஸ்ட்டு குரல் வந்தது. ஏதோ கூட்டணிக்காக சகோதரி வந்து பேசுகிறாங்க. எனக்கு அப்படி கிடையாது, நான் பத்திரிகையாளர், எல்லா சைடையும் உடச்சி பேசுகிறேன். பிஜேபியையும் காங்கிரஸையும் திமுகவும் அதிமுகவும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க. இது நடக்கும். ரைட், இதையாட்ட கேட்கணும். 2 தேசிய கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குதா? கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நண்பர் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சலசலப்புகளை உண்டு பண்ணி கூடுதல் சீட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் வந்து பிஜேபி வந்து அதிமுகவை கொஞ்சம் அதிகமாகவே ஆளுங்கட்சியாக இருக்கனால கொஞ்சம் மிரட்டுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ சான்ஸ் இருக்குது. இங்கே காங்கிரஸ் வந்து இப்போதைக்கு அங்கே மேலே பலகீனமாக இருக்காங்க. திமுகவை நம்பித்தான் அவர்களுக்கு 40 எம்பி சீட் இங்கேருந்து போகுது. அப்படிங்கும்போது அவர்களுடைய வேகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சார் ஜவஹர் அலி சார் சொல்லும்போது அங்கே கூட்டணி வீக்காக இருக்குது, இங்கே பலமாக இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் திமுக கூட்டணி வந்து அப்படியே கடந்த சட்டமன்றத்தில் இருந்த கூட்டணி அப்படியே இருக்குது, பார்லிமெண்ட்டில் இருந்த கூட்டணி அப்படியே இருக்குது.
அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்திருக்காரு, எஸ்டிபிஐ வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிமுக கூட்டணியில் போன பார்லிமெண்ட்டில் என்டிஏக்கும் அதிமுக இருந்த கூட்டணியிலேயே அவங்க திரும்ப பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா இப்போ தேமுதிகவோட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் டிடிவி அங்கே தான் இருந்தாங்க, அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க, அவங்களோடய திரும்ப பேச்சுவார்த்தைன்னு இருக்குது. அப்போ அந்த கூட்டணி தான் இப்போ வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நிலைமையிலேயே பழைய கூட்டணியை தக்க வைப்பதிலேயே திரும்ப மறு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இல்ல அததான் நான் ஒரு கேள்வியா முன்னாடி கேட்டேன், கூட்டணி கூட கேட்டேன். ஒரு வலுவான ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியாத ஒரு இக்கட்டான விரக்தியான ஒரு சூழல்ல இருக்காரா எடப்பாடி? இல்லை அதான் அது வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சு போச்சு. அவங்க முதல்ல ஒரு விஜயை எதிர்பார்த்து நிறையா ஒரு தப்பு கணக்குகள் அவங்க போட்ட மாதிரி தான் இருக்குது. அவங்க பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்மகிட்ட வரும் அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த கொடிகள் வந்தப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னது, அதெல்லாம் வந்து நிறைய அதிமுக பிரமுகர்கள் ஒருவேளை விஜய் நமக்கு வந்துருவார், இப்பயும் கூட இன்னமும் கூட விஜய் வந்து ஒருவேளை திரும்ப இன்னமும் வரலாம், கடைசி கட்டத்தில் வரலாம்ன்ற நம்பிக்கையோடு சில அதிமுக நிர்வாகிகளே இருக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு என்ன இருக்காங்க, திடீர்னு தேவைப்பட்டால் நாங்கள் பாஜகவையே கழட்டி விட்டுருவோம், விஜயோட கூட்டணி வச்சுருவோம், விஜய் வந்து பாஜக இல்லாமல் தான் வருவேன்னாருன்னா அதற்கும் அதிமுக தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக நிர்வாகிகளே சிலரே பேசிக்கிட்டு இருக்கதான் நம்ம கேட்க முடியுது. அதனால் வந்து இந்த கூட்டணி வந்து இன்னும் அதிமுக பலப்படுத்த வேண்டும். அது வந்து இப்போ தாவேக்கா வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை, அதாவது திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை கணிசமாக பிரித்து கொண்டிருக்கும் போது அதிமுக பாஜக தான் இன்னும் சுறுசுறுப்பாக அவங்க வந்து திமுகவில் புகைச்சல் அங்கே வந்து வீக் ஆகிட்டு இருக்கு, இன்ஜின் போயிடுச்சு அதெல்லாம் சொல்லாமல் நம்ம காரை ரிப்பேர் பார்த்து அதை எடுத்துக்கிட்டு ஓட்டுறதுக்கான வேலைகளை வேகமாக செய்யணும் அதிமுக. அதில் இன்னும் அது வந்து பலகீனமாக இருக்குது. திமுகவை பொறுத்தளவில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நல்லா ஆட்சி பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் வந்து தேவைக்காக நம்பி இப்போ நம்ம திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் யாருமே அதிமுகவோட கூட்டணிக்கு போக முடியாது. ஏனென்றால் அங்கே பாஜக இருக்குது, கம்யூனிஸ்டுகளாகட்டும் அதிமுகவாகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் போய் பிஜேபி கூட்டணியில் இணைய முடியாது, அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. விஜய் தான் இருக்க ஒரே ஆப்ஷன். ஆனால் விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, அவரோட போனால் எத்தனை சீட்டுகள், ஒரு கோடீஸ்வரன் நண்பர் சொன்ன மாதிரி சீட்டுகள் கிடைக்கலாம், ஆனால் அது எம்எல்ஏவா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அச்சுறுத்தல், ஒரு சின்ன பேரங்களுடைய வடிவங்களாக தான் இந்த மாதிரியான சில ட்வீட்டுகள் சில பேச்சுகளை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை பலமாக இருக்குது. அதை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் காங்கிரஸுமே கடைசி கட்டத்தில் அதை சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் தோணுது. திமுகவும் கொஞ்சம் கூட குறைச்சலாக பேசி அதை முடிவு பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நாகநந்தினி, இவ்வளோ நாள், அதாவது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிய போது, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து கூட்டணிக்குள்ள இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு தானே எடப்பாடி அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. சரி, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் இல்லாமல்லாம் இல்லை. நம்ம ஜாஃபர் அலி என்ன சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த பேசுகிற அளவுக்கு ஆனால் சுதந்திரம் வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிக்கு நம்மளுடைய தலைவர் கொடுத்துருக்கிறாரு, எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒன்று பார்க்கணும். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது அண்ணனுக்கு எவ்வளோ ஏடிஎம்கேலேருந்து பேசினா அந்த அண்ணனுக்கு எவ்வளோ ஒரு ஆர்ப்பரிக்கிற ஒரு சந்தோஷத்தில் பேசுகிறாரு பாருங்க, புரட்சி தமிழர் அப்படி இப்படின்னலாம் நீங்கள் பேசுகிறீங்க. சரி, 4.5 வருஷத்தில் நாங்க அவ்வளவு சாதிச்சுட்டு போனோம், இது பண்ணணும் அதை பண்ணணும், மக்களை சந்திச்சா நீங்க முதல்வரானீங்க? இல்ல கூவத்தூர்ல இருந்தா நீங்க முதல்வரானீங்க. 0.03% பொருளாதாரத்துல கீழே இறக்கி விட்டுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு பொருளாதாரத்துல உங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதே அந்த பாஜக ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு 11.19% பெரும்பான்மையில இருக்கு. தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம்னு சொல்லியிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு டிஎம்கே கூட்டணிக்கு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டு திரும்ப ரெனிவல் பண்ற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. உங்ககிட்ட ஆளே இல்ல, கடையே காலியா கிடக்குது, சரக்கே இல்லாம நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத விஷயம். உங்களுக்கு ஒரே சரி, நான் ஒன்னு கேக்குறேனே, இப்போ திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், இடதுசாரிகள் மக்கள் சார்ந்து இருக்கணும், சமூக நீதி பேசுறோம், எங்களுடைய கொள்கையில வந்து ஒற்றுமை இருக்கு, அதுல ஏதாச்சும் முரண்கள் இருந்தா பேசி உடனே சமரசம் பண்ணிக்கிறோம். ஆனா உங்ககிட்ட என்ன பேசிஸ்ல நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்களோட கொள்கையில ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்குதா? உங்களோட ஒரே விஷயம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறீங்க. அது என்ன ரீசன், என்ன எதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு, எடப்பாடி அவர்கள் மாதிரி ஒரு தலைவரே இல்ல அப்படின்ற அளவுக்கு பெருமையா பேசுறீங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? இப்போ இன்னொரு சார் பேசும்போது சொன்னாரு,
ஓபிஎஸ்ஸையும் டிடிவியை கூட இணைச்சு உங்களால பேசிக்க முடியல. அந்த அளவுக்கு உங்களோட கூட்டணியில ஒண்ணுமே வலுவே இல்லை. அப்ப நீங்கெல்லாம் ஒரு திமுகவை பார்த்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்னு கோட்டீஸ்வரன் பேசும்போது சொன்னாரு, கரெக்ட் தான், பத்திரிகையாளர் அவங்க உடைச்சே பேசலாம், அதை பத்தி எந்த விதமான விஷயமும் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், அதாவது அண்ணா தொட்டு கலைஞர் தொட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வரைக்கும் எல்லாரும் கூட்டணி தர்மத்தை வந்து கடைபெற்றதுல ரொம்ப சிறப்பா தான் செஞ்சுட்டு இருக்கோம். யாரையும் நாங்க வந்து உனக்கு இவ்வளவுதான் சீட்டு, உன்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு யாரும் இழிவுபடுத்துறதுக்கே இல்லை. ஏன்னா 28ஆம் தேதி திருச்சியில ஒரு எங்களுடைய இளம் தலைவர் உதயண்ணாவுடைய பிறந்தநாள் விழா நடக்குது. அதுல அன்பில் மகேஷ் கலந்துருக்காங்க. அதுல செல்வ பெருந்தகை அவர்களும் கலந்துருக்கிறார். அவரு மேடையில டைரக்டா பேசுறாரு. நான் உட்கார்ந்து கூட கேட்கிறேன். அவர் சொன்ன விஷயம் இதுதான், எங்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, அதுல எந்த விதமான முரண்பாடும் இல்லை. இன்னொன்னு திருமாண்ணா வந்து உடனே ஏதாவது பிரச்சனைனா பேசிடுறாங்க, கம்யூனிஸ்ட் வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே பேசிடுறாங்க. ஏங்க அதே மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் இங்க நடந்த பிரச்சனை இங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, டெல்லி தலைமைக்கு தெரியுதுன்னே வச்சுக்கோங்க, அவங்க தலைவர்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இது வரைக்கும் அபிஷியலா இங்க யார் லீடர், இங்க லீடரா இருக்கிறவங்க இன்னும் எதுவுமே சொல்லல. செல்வ பெருந்தகை தான் இங்க லீடர் அப்படின்னு சொன்னா அவரு ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, எங்க கூட்டணியில எந்த சலசலப்பும் கிடையாது, எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் ஒரு செகண்ட் உங்ககிட்ட கோட்டீஸ்வரன் உங்ககிட்ட குறுக்கிட விரும்புறாரு. கோட்டீஸ்வரன் ஒரே சார் கோட்டீஸ்வரன் உங்ககிட்ட குறுக்கிட விரும்புறாரு. அன்பு சகோதரி ஒரு விஷயத்தை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இல்ல, அன்பு சகோதரி ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். திமுகக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லல, காங்கிரஸ் கட்சியில பிரச்சனை இருக்குது, அகில இந்திய அளவுல எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கிற குழப்பத்துக்கு நீங்க பாவம் சப்போர்ட் பண்ணி அவங்கள இது பண்ண, இதே நீங்க திமுகல நீங்க கீழே இருக்கிறவங்க கிட்ட விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றது காங்கிரஸை கிழிப்பாங்க. விஜய் அவர்களோட ஜோதிமணி அவர்கள் நண்பர்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. வேண்டான்னு சொல்றாரு. தலைவர் வேண்டான்னு சொல்றது இருக்கட்டும்ங்க, தலைவர் லெவல்ல போக வேண்டிய அரசியலே கிடையாது. நீங்க திமுகல இது பாருங்க, இது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. நீங்க இளம் வயது, கடந்த காலத்துல திமுகல இருந்த தலைவர்கள் எப்படி எல்லாம் சாடி இருக்கிறாங்கன்னு தெரியாது காங்கிரஸ் கட்சியை. நீங்க பாருங்க, இதுக்கு மேல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எதனா பேசுனாங்க, விஜய் ஆதரவு மனசுல வச்சுட்டு எதனா பேசுனாங்கன்னா அறிவாலயத்துல இருந்து தக்க பதிலடி வரும். அதை நீங்க ஜாஃபர் அலி அண்ணா பேசும்போது சொல்லலையா, மிகப்பெரிய ஒரு ஆளு வேலூர் அவர் ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு கொந்தளிக்கிறாரு அப்படின்லாம் பேசலையா? காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே பேசிட்டு தான் சார் இருக்காரு. பேச்சுக்கான உரிமை இருக்கு, அந்த சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்குன்னு சொல்லி நான் சொல்லல, எங்களுடைய தலைவர் சொல்றாரு. ஆனா நீங்களே பேசி காங்கிரஸ் கட்சிக்கோ பிஜேபிக்கோ அது கொடுக்க கூடாது நிலைப்பாடு. இருங்க, ஜவஹர் அலி உங்ககிட்ட ஏதோ கேட்க விரும்புறாரு. ஜவஹர் அலி சகோதரிக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது சகோதரி சொன்னாங்க, மக்களை சந்திச்சா வந்து எடப்பாடியார் முதலமைச்சராரு, 8 முறை எம்எல்ஏ, மக்களை சந்திக்காம எம்எல்ஏ ஆனாரு. உதயநிதி வந்து மக்களை சந்திச்சா துணை முதலமைச்சர் ஆனாரு. நான் கேட்பலாம், இப்போ நீங்க முதல்ல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதே நிலைமை தானே இது. இரண்டாவது முதன்மை மாநிலம், ஏங்க முதன்மை மாநிலம் அதிமுக 32 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்து தமிழ்நாட்டை தொழில் புரட்சி ஏற்படுத்தியது. நீங்க இந்த 4 வருஷத்துல நீங்க எந்த தொழிற்சாலை வந்துருச்சு, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க, அதன் மூலம் என்ன ஜிடிபி கேட்டா வெள்ள பேப்பர் காட்டுங்க, அதனுடைய வெள்ள அறிக்கை கொடுக்க பார்ப்போம். அதை உங்களால கொடுக்க முடியாது. காங்கிரஸுக்கு வந்துருவோம், காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனைகள் வருவோம். அதாவது இன்னொரு சகோதரி சொன்னாங்க, அதாவது வந்து பிரச்சனைகள்லாம் பேசி பேசி நாங்க சமரசம் ஆக்கிடுவோம் அப்படின்னாங்க. நீங்க பேசி கீசி பேக்கிங் கொடுத்து சமரசம் ஆறீங்களோ இல்ல பேசி அதுதான் ஜனநாயகம்ன்றாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள இருந்தா விமர்சனம் பண்றதுதான் ஜனநாயகம்ன்றாங்க. நீங்க ஜனநாயகம் ஏன் சார் ஒரு கட்சியவே ஃபுல்லா டேமேஜ் பண்ற அளவுக்கு நீங்க வந்து கூட்டணியை பிரவீன் காந்தி யாரு, அவர் வந்து ராகுல் காந்தி மறு உருவமா இருக்கக்கூடியவர், நெருக்கமானவர். அவர் போய் விஜயை சந்திக்கிறார், பேசுகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்புறம் கிரீஷ் சோடங்கி அவர் என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கிறாங்க. சரி, சொல்லக்கூடியவர்கள் மீது நீங்க ஏன் அமைதி காக்குறீங்க? அப்படியெல்லாம் தவறு. அப்படி ராகுல் காந்தி தானே சொல்லணும். நீங்க மாநில தலைவர், இவரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய மறு உருவம், இவர் எதுவுமே பேச மாட்டார், பேசினா இவருக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால இவரை நீங்க செல்வ பெருந்தகை சொன்னாரா, அதுல சார் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும். அகில இந்திய இன்னொன்னு நான் சொல்றேன், எத்தனை அதாவது கூட்டணி என்பது முக்கியம் இல்லை, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. மக்கள் என்ன இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து
சட்டம் ஒழுங்கு கெட்டு போடுது, கஞ்சா இருக்கிறத பற்றி, விலைவாசி உயர்வை பார்த்து இதெல்லாம் மக்கள் மீண்டும் ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுத்துருவாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீ கொடுத்த வாக்குறுதி நீட்டு ரத்து என்னாச்சு அண்ணாச்சின்னு கேட்க மாட்டாங்களா? நகை கடனை ரத்துன்னு செய்வீங்களா? கேட்க மாட்டாங்களா? கேஸ் மானி என்னாச்சின்னு கேட்க மாட்டாங்களா? நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன சொல்ல போனா விலைவாசி உயர்வு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புத்தகம் எடுக்கக்கூடிய கையில் எல்லாம் கத்தியும் அருவால இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி யாருடைய ஆட்சியில் ஏற்பட்டது? இது போன்ற நிலைமை இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கா? இதுக்கெல்லாம் இந்த ஆட்சியினுடைய செயலற்ற திறமை, செயலற்ற நிலையினால்தான் இப்படி மோசமான நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். திமுக கூட்டணியில் புகைச்சல் கிளம்பிவிட்டது, கூட்டணி நிலைக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது திமுக அணியில் குழப்பத்தை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லி 63% பேரும், உதயநிதி விமர்சனத்துக்கான பதில் அப்படின்னு சொல்லி 6% பேரும், மெகா கூட்டணியை அமைக்க முடியாததால் அப்படின்னு சொல்லி 26% பேரும், அதிமுக அணிக்கு சூசகமான அழைப்பு அப்படின்னு சொல்லி 5% பேரும் குறிப்பிடுறாங்க. நிறைவு பார்வையாக கேட்டுறேன். ஆர்கே சார், இது திமுக அணியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லி 63% பேர் சொல்கிறாங்க. இதில் உங்கள் கருத்து என்ன? இல்லை, இதில் டெஃபினட்டாக ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளாலேயும் ஒரு நெரிசல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கின்ற விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ அதில் ஒரு நிச்சயமாக ஒரு உண்மை இருக்கிறது அதில். ஆனால் வேறொரு கட்சி தலைவர் இதை பற்றி ஏன் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் திசை திருப்பதுக்காக, இல்லைன்னா அவர் கூட்டணியில் இருக்கின்ற பிரச்சனைகளை மறைப்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை, காங்கிரஸ் என்ற கட்சியிலேயே நீங்கள் என்னதான் வேணால் செய்யலாம். நீங்கள் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்து கொண்டு நீங்கள் சபரிமலைக்கு போகலாம், இல்லை கோவிலுக்கு போகலாம், இல்லைன்னா மசூதிக்கு போகலாம், என்ன வேணால் செய்யலாம். அதை தாண்டி கூட பல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது காங்கிரஸில் இருந்து கொண்டு இன்னதான் செய்யணும், இன்னதான் செய்யக்கூடாதுன்னெலாம் கிடையாது. காங்கிரஸுக்கு எதிராக ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எதிராக பெருசாக ஒன்றும் பேசக்கூடாது, அங்கே கூட கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு கேரளா நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சசி தரூர் இன்னும் கட்சிக்குள்ளால் இருக்கிறது தான் இருக்கிறாரு. அப்போ அது காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்னதான் பேசினாலும் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு அந்த பெரிய வெரி லாங் ரோப் கொடுப்பாங்க. இப்போ அதே பாஜக சில இடங்களில் பார்க்கலாம். பிஎஸ் எடியூரப்பா அவர் செய்யாத செல்மிஷங்கள் கிடையாது. பாஜகவை டிஃபீட் பண்ணார் 2018 தேர்தலில். அவர் எப்படி உள்ள வந்தாரெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதன் பிறகு தேர்தலில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் உதவுனாலும் அவர் காங்கிரஸ் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது. அது இருந்தும் கூட இன்னைக்கும் பிஎஸ் எடியூரப்பா அந்த கட்சியில் தான் இருக்காரு. தேசிய கட்சிகளுக்கு இந்த கான்ஸ்டன்ஸ் இருக்கிறது. சரி இருக்கட்டும், அவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜோக்கரா வைக்க முடியும். ஜோக்கர்னா அதாவது we can use him anywhere என்ற அந்த கருத்தில் நான் சொல்றேன். அதனால நீக்கவே மாட்டாங்க. இது தேசிய கட்சிகளினுடைய ஒரு நோன் ஃபேக்டாக இருக்கிறது. அதை வைத்து நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ்னுடைய அந்த அளவுகளை வைத்துக்கொண்டு அங்கே நாம் செய்ய முடியாதுன்றதுதான் முக்கியமான கருத்து. ரைட். இதில் ஏதாவது புகைச்சல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தானா? இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜூன் மாதம் அந்த கமலஹாசனுக்கு கொடுக்கும்போது ஒரு ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்த்து அது கொடுக்கலன்னு சொன்னது, அது நடக்கலைன்ன பிறகு அவங்களுக்கு நமக்கு ஒரு 34 சீட்டு நமக்கு வேணும் அப்படி இருந்தால் நமக்கே அந்த ராஜ்யசபா சீட் நமக்கே தானாக கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் காங்கிரஸார் மத்தியில் பல பேர் அப்போ பேசப்பட்டது. நமக்கு ரொம்ப கம்மியான சீட்டு வாங்குறதுனால தான் நம்மளால் ஒரு ராஜ்யசபா சீட்டை கூட இங்கேருந்து எடுக்க முடியல. அதனால தான் இந்த 39, 40 அப்படின்ற மாதிரி எண்ணிக்கையில் அவங்க சீட்டு எதிர்பார்க்க ஆரம்பித்த மாதிரியான சில பேச்சு இருக்குது. அதனால் ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு 34 எம்எல்ஏ இருந்தால் நம்ம ஒரு ராஜ்யசபாவுக்கு யார்ட்டையும் போய் கெஞ்ச தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கனால அந்த கூடுதல் சீட்டு அதை பெறணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நேரடியாக போய் கூடுதல் சீட்டு கேட்டால் அது எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்றது தெரியாது. அப்போ அதுல அதை விட ஏற்கனவே கொடுத்ததை விட குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான சில பேச்சுகள் ஆரம்ப கட்டத்தில் வந்துருச்சு. அதனால் இப்போ நீங்கள் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு போனீங்கன்னா அட்லீஸ்ட் அது கூடுதல் சீட்டோடையாவது நிற்கும். அந்த முயற்சிக்காகவாது இதை பேசலாம் அப்படின்றது முழுக்க இது புகைச்சல் என்பதை விட இதை பேரம் பேசும் யுக்தியாக மட்டும்தான் அதை பார்க்குறேன் நான். ஓகே. அப்போ இது ஒரு கூடுதல் சீட்டுக்கான அழுத்தம் தானா கோட்டி, வேற ஒன்றுமே இல்லையா? இதே சார் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு 34 எம்எல்ஏ வேணால் 70 சீட்டு கொடுக்கணும். அவங்க ஸ்ட்ரைக் ரேட் அப்படி 70 சீட்டு நீங்கள் காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எலெக்ஷனே வேணாம், நேரத்துக்கு அதிமுக கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது பிஜேபிக்கு ஒருவேளை 70 சீட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் நிறுத்த வேணாம், நேரத்துக்கு திமுக கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம்.
இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்ய வேண்டியது ஒரு விஷயம், அந்த 170 சீட்டில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா 170 சீட்டு நின்னா தான் சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியும். இல்லை ஒரு 160 சீட்டில் நின்று ஒரு 10 to 12 சீட்டு வந்து கூட்டணி கட்சியில் எங்கள் சின்னத்தில் நிற்கும், அந்த ஒரு கொள்கையை தான் வந்து எப்பயுமே கடைபிடிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் இது இவங்களுக்கு உண்டான தேர்தல். ஒன்று முதலமைச்சர் அன்னாரிவாளத்துலேருந்து வரணும், இல்லைனா ஔவை சண்முகம் சாலையிலேருந்து வரணும். டெல்லியிலேருந்துலாம் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க தமிழக மக்கள், அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் விஜய் வர ராஜ்யசபா சீட்டு வேணும் அந்த ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொளுத்திப்பார். இது வந்து வெறும் புகைச்சல் தான். இதை தாண்டி உடனே கூட்டணி மாறிடும், காங்கிரஸ் கோச்சின்னு வெளியில் போயிடும் அப்படிலாம் இல்லை. சரி கோச்சின்னா கோச்சின்னு போப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களே யூட்டர்ன் போட்டு கன்னியாகுமரி தாண்டி அரசியல் பண்ண முடியாது வருவாங்க. வேறு வழியே கிடையாது. பிஜேபிக்கு வேறு வழியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதிமுகவை பிரித்து அண்ணாமலை தலைமையில் என்னென்னமோ கம்பு சுற்றி பார்த்தாங்க, ஒன்றும் அவ்வளோ 0 தான் கிடச்சிது. அதேமாதிரி காங்கிரஸும் ட்ரை பண்ணிச்சுனாலும் அவங்களுக்கும் 0 தான் கிடைக்கும். அதை தாண்டி இவர்கள் வந்து அந்த நேரத்தில் இந்த தேசிய கட்சிகள் எப்பயுமே மாநில கட்சிகளை அழுத்துவாங்க. அந்த அரசியலை தேர்தல் நேரத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஜவஹர்லால் சுருக்கமாக, அதாவது புகைச்சல் இல்லாம, புகைச்சல் தான் முதல்ல புகையும் அதுக்கப்புறம் எரியும், அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். புகைச்சல் இல்லாம திருமாவளவன் சொன்னாரு நாங்க வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுப்போம். சரி, எப்படிப்பட்ட வார்த்தை சார்? ஓகே ஓகே ஓகே. சூழ்நிலைக்கு, அதாவது அடி வயித்துல கையை வைக்கிற அளவுக்கு வார்த்தை சொன்னாரு. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் சொன்னாங்க. அப்புறம் சாரை எடுத்து சக்கையை பிழிஞ்சு கொடுக்குறீங்களேன்னு சொல்றாங்க. இது எல்லாம் புகைச்சல் இல்லாமையா? இது பூகம்பம் ஆரம்பமாயிருக்குது. அது எவ்வளவு பெரிய விரிசல் ஆகுது. அதான் சொல்றாங்க பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்றது. இது முதல்ல மணி ஒரு கட்டாருன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கதை கண்டல். நாகநந்தினி நிறைவா புகைச்சல் இருக்குது, அடுத்து எரியுன்றாரு சார். புகைச்சல் எரியும், அதை அணிக்கிறதுக்கு எங்களோட தலைவர் இருக்காரு, அது பிரச்சனையே இல்லை. இன்னொரு விஷயம், எங்ககிட்ட கூட்டணியில் இருக்காங்க, உட்கார்ந்து பேரம் பேசுறதுக்குனாச்சும் எங்கிட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கு. அங்க அதிமுக கிட்ட அதுவே கிடையாது. இன்னொன்னு பூனைக்கு யார் மணி இருங்க நான் இதை சொல்லிடுறேன். பூனைக்கு மணி கட்டுறதெல்லாம் தாண்டி புலிக்கெல்லாம் யாரும் மணி கட்ட முடியாது. அந்த புலியாதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதற்கான கூட்டணி கட்சிகள் என்னைக்கும் நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.